ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நேந்திரம் பனானா களி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. ஒல்லியாக இருக்க குழந்தைங்க இது சாப்பிட்டு வந்தாங்கன்னா நல்லா புசு புசுன்னு சூப்பராக இருப்பாங்க. வாங்க இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1/2 லிட்டர் தண்ணியை சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 2 நேந்திரம் பழம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழுக்காத பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. பழத்தோட தோல் வந்து ரொம்ப கருப்பாக இருக்கக்கூடாது. ரொம்ப கருப்பாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வந்து பழம் நல்லா பழுத்த பழத்துக்கு தான் தோல் வந்து நல்லா கருப்பாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லோவாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு பழத்தை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெல்லுசாக கட் பண்ணணும் தேவையில்லை, ஓரளவுக்கு மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே தண்ணி கொதிக்க வச்சுருந்தோம். தண்ணி நல்லா சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பழத்தை இதோடய ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பழத்தை நல்லா வேக விட்டுக்கலாம். ஓகே, இந்த பழம் நல்லா வெந்து தண்ணிலாம் கொஞ்சம் வற்றி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, இது இப்போ வேகட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா ரெசிபி தான். இதை வந்து சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டு வந்தாங்க, அதாவது ஒல்லியாக இருக்கிற பிள்ளைங்க சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உடம்பு நல்ல வெயிட் போடும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோடனே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. இது வந்து செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து இந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு 50 கிராம் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா வறுத்த அரிசி மாவு தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து உங்களுக்கு நிறைய வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லைனா வந்து சுகரே வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் லைட்டாக கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சுருந்த பாலை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பால் வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு நான் காய்ச்சி எடுத்து வச்சுருந்தேன். உங்களுக்கு வந்து 1/2 லிட்டருக்கும் மேலே பால் வேணால் கூட எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு போதும். ஸோ பார்த்திங்கன்னா அரிசி மாவை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா மைதா மாவு இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கிடலாம். ஆனால் அரிசி மாவு பார்த்திங்கன்னா வறுத்த மாவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வறுத்த மாவு தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருந்த பனானா வந்து வெந்துச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு. பனானா வேக வச்ச தண்ணி ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்த பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அரிசி மாவு பேட்டரை இதோடய ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப திக்காக வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அரிசி மாவு சேர்த்துருந்ததுனால நல்ல திக்காக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து நம்ம ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தா பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ பேலன்ஸ் இருந்த பாலையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கிடலாம். நீங்கள் வந்து நேந்திரம் பழம் சேர்த்தா தான் அந்த டிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து 1 டம்ளர் அளவுக்கு சாப்பிட்டாலே நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.